கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் ரேவதி எல்லாருமே கோயிலுக்கு வந்துருந்தாங்க. அங்கே பார்த்தோம்னா மாயா வந்து ரேவதியோட கதையை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரேவதியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா கொழு பூஜையெல்லாம் நல்ல மாதிரிக்கு இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சிருது. அப்போ சாமுண்டீஸ்வரி வந்து சொல்கிறாங்க, தன்னுடைய 3 பொண்ணுங்களே கூப்பிடுறாங்க, நீங்கள் தான் உங்கள் கையால் பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சரிதாம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இவங்க 3 பேர் பிரசாதம் கொடுக்கறதுக்காக வராங்க. ரேவதி, ரோஹிணி, சுவாதின்னு இப்போ கூட வந்து ராஜராஜன் நிற்கவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பிரசாதம் வாங்குறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவை தான் காட்டுறாங்க. மாயா உடனே நினைக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பம், இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிடணும், இதோட இந்த ரேவதியோட கதையை முடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அதாவது முகத்தில் வந்து சந்தனம்லாம் பூசிக்கிட்டு அவங்க கியூவில் வந்து நின்றுட்டு இருக்கவும் அவங்க முகத்தில் இந்த சந்தனம்லாம் பூசினால யாருக்குமே அடையாளம் தெரியல. அப்போ ரேவதி கிட்ட பிரசாதம் வாங்குறதுக்காக வரும்போது கரெக்டாக பார்த்தோம்னா மாயா வந்து அவங்க தன்னுடைய கையில் பொருளை வச்சுருக்காங்க. அந்த பொருளை வச்சு அவங்க ரேவதி வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க. ரேவதி அப்படியே கீழே சாஞ்சிரவும் இங்கே பார்த்தோம்னா கார்த்திட்ட வந்து அவங்க போலீஸ்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா இங்கே தான் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சத்தம் கெட்டதுமே எல்லாருமே ஓடி வராங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஓடி வரவும் ஐயோன்னு சொல்லிக்கிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி அப்படியே கீழே விழவும் கார்த்தி ஓடி வராங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது ரேவதிக்கு இப்படி நடந்து போச்சு மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. இங்க பார்த்தோம்னா மாயா வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நான் என்ன நினைச்சு வந்தனோ அதை நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மயில்வாகனம் வந்து அவங்க மாயாவை துரத்திட்டு போகவும் போலீஸ்காரங்களும் மாயாவை துரத்திட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் மாயாவை அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பொண்ணு இப்படி பண்ணுவேன் அப்படிங்கும்போது ஆமாம் என்கிட்ட இருந்து மகேஷை பிரித்தாங்களா அவங்க 2 பேரும், அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவத்தோடு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாப்பிள்ளை அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜராஜன் வந்து கேட்டுட்டு இருக்கவும் கார்த்திக் எல்லாருக்குமே திகைச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஐயோ என் பொண்ணுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கவும் கார்த்தி வந்து ரேவதியை தூக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ கார்த்தி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே உடனே அவங்கள வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு போகவும் அப்போ வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லவும் நீங்கள் உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே சாமுண்டீஸ்வரியை தான் காட்டுறாங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் இப்போ சந்திரகலா எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ எங்கள் அக்கா அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது சிவனாண்டி வந்து அவங்க சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சந்திரகலாவும் நைஸாக தள்ளி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சிவனாண்டி கேட்குறாங்க, என்ன சந்திரா நான் வந்து கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்க இங்கே கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தான், ரேவதி இந்த மாதிரிக்கு மாயா வந்து இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சிவனாண்டி முத்துவில் எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து சிவனாண்டி சொல்கிறாங்க, அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம், எப்படியோ அதாவது அந்த டிரைவரோட பொண்டாட்டிக்கு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு நினைக்கும் சந்தோஷமா தான் இருக்கு அப்படிங்கவும் அப்ப சந்திரகலாவும் சொல்றாங்க, ஆமாங்க எல்லாருமே வந்து அப்படியே நில குனிஞ்சு நின்றுட்டு இருக்கிறாங்க, ரேவதிக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு இதை பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்குது அப்படிங்கவும் சரி ரேவதி எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி கிரிட்டிக்கலா தான் இருக்கிறான்னு அவங்க சொன்னாங்க, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது, என்ன இருந்தாலும் சரிதான் அவள் பிழைக்கிறது கஷ்டம் தாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சந்திரகலா வந்து இப்படி சொன்னதை பார்த்துட்டு சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சரிங்க நான் ரொம்ப நேரம் இங்க இருந்து பேசிட்டு இருந்தோம்னா அப்புறமா என் மேல சந்தேகம் வரும், நான் அப்புறமா நான் பேசுறேன், அங்க நடக்கிறதுலாம் என்னன்னு நீ சொல்லு அப்படிங்கும்போது சரிதாங்க நான் என்ன நடக்குதுன்னு நான் சொல்றேன் அப்படின்ட்டு போனை வைக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து பாட்டி இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு அவங்க அப்படியே அழுதுகிட்டு ஓடி வராங்க. என்னாச்சு என் பேத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடி வரும்போது உடனே சந்திரகலா வந்து தடுக்கிறாங்க. இந்த கிளவி எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தடுக்கும். இப்போ ராஜராஜன் வந்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, இங்க பார் சந்திரா எங்க அம்மாவே வந்து ரேவதிக்கு இந்த மாதிரி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு ஓடி வராங்க, நீ என்னன்னா நிலைமை தெரியாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இருக்காதுன்னா என்கிட்ட தேவையில்லாமல் அடி வாங்கிட்டு போயிடாதீங்க, ஒழுங்கு மரியாதைங்கிறது போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டவும் அப்போ சந்திரகலா எரிச்சலோடு அங்கே நிற்கிறாங்க. அப்போ பாட்டி வந்து கேட்குறாங்க ராஜராஜன்ட்ட, என் பேத்திக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து அம்மா இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுமா அந்த மாயா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாட்டி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து ரோஹிணியும் சுவாதியும் வந்து பாட்டிக்கிட்ட நின்றுக்கிட்டு அழாதீங்க பாட்டி ரேவதிக்கு எதுவும் நடக்காது அப்படிங்கும்போது ஐயோ கடவுளே என் பேத்திக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, அதுக்கு பதில் என்ன வேணா நீ கூட்டிகிட்டு போயிரு, ஆனால் என் பேத்திக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கவும் கார்த்தி வந்து கண்கலங்கி அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து ரேவதி வந்து பேசுனது எல்லாத்தையும் அவங்க நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதாவது ரேவதி தாங்கிட்ட எப்படி நெருங்கி வந்துட்டு இருந்தா, ஆனால் நம்ம அவளை விட்டுட்டு விலகி போயிட்டு இருந்தோமே அதுக்கு காரணம் அத்தை தான், அத்தைக்கு நான் யாருங்கிற உண்மை தெரியாது, நான் யாருங்கிற உண்மை தெரிஞ்சு அவங்க மனசார என்னைய வந்து அவங்க மாப்பிள்ளைய ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ரேவதியை அதாவது
தன்னுடைய மனைவியாட்டு நம்ம வாழ்க்கையை வந்து தொடங்கணும்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இப்படி நடந்து போச்சு. இதனால வந்து என்னுடைய காதலையும் என்னுடைய விருப்பத்தையும் நான் ரேவதி கிட்ட நான் எந்த அளவுக்கு நான் மறைச்சு வச்சுருந்தேன். ஆனால் ரேவதி என் மேலே எவ்வளோ பாசமாகவும் உயிராகவும் இருந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரேவதி நினச்சி அவங்க கண்கலைங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, தனியாக வந்து நின்றுக்கிட்டு. அப்போ வந்து மயில் வாகனம் அங்கே வரவும் அப்போ கார்த்தியை வந்து அவங்க தோலை வந்து அவங்க தொடுறாங்க. உடனே கார்த்தி வந்து தன்னுடைய கண்களை வந்து அவங்க துடைக்கும் போது அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் கார்த்தி, நீ ரேவதி மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சுருந்தேன்னு என்னால் உணர முடியுது. ஆனால் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருந்ததுக்கு காரணம், அதாவது ரேவதி வந்து உன்னை வந்து அவள் விரும்ப ஆரம்பிச்சிட்டா. ஆனால் நீ ரேவதி விட்டு விலகிறதுக்கு காரணம் அத்தை தானே. அத்தை உன்னைய வந்து உண்மை தெரிஞ்சு உன்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு உன்னை மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் ரேவதியோட உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டது நியாயம்தான். ஆனால் அதுக்குள்ளே இப்படிலாம் நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகன் வந்து அவங்க ரொம்பவே அவங்களும் சோகத்தோடு அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. நீ ஒன்று நினைக்காத கார்த்தி, கண்டிப்பாக வந்து ரேவதி திரும்பவும் பழையபடி நல்ல நிலைமைக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்கலைங்க அவங்க அழுதுகிட்டு அவங்க கார்த்திக்கும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே இங்கே பார்க்கும்போது டாக்டர் தான் காட்டுறாங்க. உடனே கார்த்தியும் மயில்வாகனமும் வரவும் ரேவதிக்கு ஒன்றும் ஆகலைல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை, ரேவதி வந்து ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமையில தான் இருக்கிறாங்க, அவங்க பழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ஓடோடி வராங்க. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படிங்கும்போது இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்க அந்த பொருளை வந்து ஷூட் பண்ணதுனால அவங்களுக்கு ஹார்ட்டில் தான் வந்து இந்த மாதிரிக்கு அடிபட்டுருக்குது, அதனால அவங்க பழைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான், அவங்க வந்து இத்தனை மணி நேரம் நாங்கள் டைம் கொடுத்துருக்குறோம், அதுக்குள்ளேயே அவங்க கண் முழிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ரொம்பவே வந்து எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பாட்டிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. என் பேத்தி எப்படியாவது காப்பாற்றிருங்க, கடவுளே என்னையாவது கொண்டுட்டு போயிரு, என் பேத்தி எப்படியாவது காப்பாற்றிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்டு இருக்கவும் நான் கோயிலில் போய் என் முருகப்பெருமாட்ட போய் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அங்கேருந்து கோயிலுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க. கார்த்திக் என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ ரேவதியை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி நீங்கள் மட்டும் போய் பாருங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து ரேவதியை பார்க்கறதுக்காக அவங்க அந்த வார்டுக்குள்ளே வராங்க. அப்போ ரேவதி தூங்கிட்டு இருக்கவும் உடனே கார்த்தி வந்து ரேவதியோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்க கண்கிழங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ரேவதி உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கார்த்தி வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க. நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை விலகி போன காரணம் இதுதான், கண்டிப்பாக நம்ம 2 பேரும் திரும்பவும் ஒன்று சேருவோம், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி நினச்சிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு வரவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்ததுமே அவங்க கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, நான் எனக்குன்னு சொல்லிக்கிட்டு என்றைக்குமே நான் வந்து சாமி உன்கிட்ட வந்து நான் வேண்டிக்கிட்டதே கிடையாது, ஆனால் இன்றைக்கி நான் வேண்டிக்கிறேன் என் ரேவதி திரும்ப வரணும், அவள் திரும்ப வந்து அவளும் நானும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தீபா தான் என்னை விட்டுட்டு போயிட்டா, அதே மாதிரிக்கு ரேவதிக்கும் அவள் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது, அவளும் நானும் சந்தோஷமாக நாங்கள் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து கண்கலைங்க அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து சிவனாண்டிகிட்ட அவங்க சந்திரகலா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சிவனாண்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு சந்திரகலா அப்படிங்கும்போது இல்லை ரேவதி பொழைக்கிறதே கஷ்டம் தான் போலுக்கு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க வந்து சிவனாண்டி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆமாம் அவள் பொழைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க, அதனால அவளுடைய கதை முடிஞ்சு போன மாதிரி தான் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவனாண்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அப்போ காளிமாலும் முத்துவேலும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ரேவதியோட கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போலுக்கு, அந்த கார்த்தி என்ன ஆட்டம் ஆடிட்டு இருந்தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.